ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட கிராஃப்டிங் லைஃப் வித் ஃபுட் சேனல். ரெசிபீஸ் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்கும் தரலான்னு இருக்கோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து குக்கிங் பண்ணுறப்ப வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் தரலாம்னு இருக்கோம். இந்த வீடியோ எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். இன்னைக்கு நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் பாயசம் பார்க்க போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட் பாயசம்க்கு வெரி வெரி ஹெல்த்தி, நோ சுகர், நோ ஜாக்ரி, நோ மில்க் ட்ரை ஃப்ரூட் பாயசம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் சாப்பிட்டாலும் நல்லது தான், நைட் கூட யூ கேன் ஹேவ் இட். ஸோ இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாமா நம்ம? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பாதாம் 1/4 கப் எடுத்தீங்கன்னா 1/4 கப் வால்நட், 1/4 கப் கேஷ்யூ எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொஞ்சம், பம்கின் சீட் கொஞ்சம், சன்ஃப்ளவர் சீட் கொஞ்சம். ஸோ ஃபார் ஃப்ளேவரிங்க்கு வந்து சாஃப்ரன் கொஞ்சம் எடுத்துருக்கோம், ரைசன்ஸ் எடுத்துருக்கோம், அப்புறமா வந்து ஹனி வந்து 1/2 கப் எடுக்கணும், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ எடுக்கணும். ஸோ ஃப்ளேவரிங், மெயின் ஃப்ளேவரிங்க்கு வந்து நம்ம வந்து எலைச்சி பவுடர் எடுக்கணும். எலைச்சி பவுடர் இவ்வளோ நைஸாக இருக்கு. இது மாதிரி பவுடர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சில டைம் ஏலக்காய் அப்படியே தோலோடெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃபைனாக கிரவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக வரணும் அப்படின்னா ட்ரை வானலியில் வந்து நீங்கள் வந்து ஏலக்காயை முழுசாக வறுத்துட்டு அதோட சேர்த்து சுகரோட மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏலக்காய் நல்லா பவுடராக கிடைக்கும். இதனால என்னன்னா ஏலக்காய் வந்து தோலியும் அதுக்கு யூஸ் ஆயிரும், அதே சமயத்தில் வேஸ்ட்டும் ஆகாது ஏலக்காய். ஸோ அதனால இந்த மாதிரி பவுடராக பண்ணுறதுக்கு இதான் மெத்தட். அதுக்கப்புறம் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த சீட்ஸோட சேர்த்து ஒரு 2 hours வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கணும். இந்த 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும். ஏன் ஊற வைக்கணும்? ஆக்சுவலா இது வந்து ட்ரை நட்ஸ் எல்லாம் எப்பவுமே ஊற வச்சுதான் அரைக்கணும். எதுக்குன்னா அதுல இருக்கிற ஆசிட்ஸ் எல்லாம் அப்பதான் வந்து வெளியில போகும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது உடம்புக்கு. இன்னொன்னு வந்து அரைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நைஸா வரும் ஊற வச்சாதான், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் திரியா வரும். அதனால பெட்டர் ட்ரை நட்ஸ் எல்லாம் எப்பவுமே ஊற வச்சு அரைக்கிறது தான். இப்ப ஊற வச்ச இதை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்ப இந்த அரைச்சதை வந்து 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்ப இந்த பாத்திரத்துல ஊத்த போறோம். ஸோ எப்பயுமே கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும் வாட்டர் ஊற்றி, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். அதனால கொஞ்சம் நம்ம வந்து 1/2 to 1/4 கப்பு வாட்டரை மிக்ஸ் பண்ணி இந்த பாத்திரத்துல. ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சதை கொதிக்க விட்டுட்டு இருக்கோம். இதை கொதிச்ச உடனே இதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து ஹனி ஆட் பண்ணணும். ஃப்ளேவரிங்க்கு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற திராட்சையை ஆட் பண்ணணும். ஹனி ஆட் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, இந்த ஹாட்ல வந்து ஹனி ஆட் பண்ணா அது வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு ஹனி ஆட் பண்ணலாமா? கரெக்ட் தான். என்னன்னா ஹாட்டா இருக்கிறப்ப ஹனி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் நம்மன்னா, இதை நல்லா கொதிச்ச உடனே இதை வந்து ஒரு வார்ம் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ கொஞ்சம் கூல் ஆனோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம ஹனியை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ இந்த பாயசம் வந்து நீங்க வந்து ஹனியில மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஜாகரியில கூட போட்டு இந்த பாயசம் பண்ணிக்கலாம். ஸோ ஜாகரி பிடிக்கும்ன்றவங்க ஜாகரியை ஆட் பண்ணிக்கலாம். ஜாகரி போட்டா திரிஞ்சு போயிடாங்க. ஏன்னா சில பேர் வந்து ஜாகரி போட்டா பாயசம் திரிஞ்சிடுறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன டிப்ஸ்? ஆக்சுவலி இந்த நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ ரொம்ப சூடா இருக்கிறப்ப ஜாகரிய பாகா எடுத்து போட்டாலோ இல்ல ஜாகரிய பொடிச்சு போட்டாலோ அது வந்து திரியதான் திரியும் பாயசம். ஸோ என்ன பண்ணணும்னா, எப்பயுமே ஜாகரியோ ஹனியோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இதை வந்து இந்த பாயசத்தை வந்து கூல் பண்ணணும். நீங்க கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஹனியோ ஜாகரியோ ஆட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு இது வந்து நல்லா சூடாயிட்டு இருக்கு. நம்ம போட்ட மிக்சரு ஜஸ்ட் 1 ஸ்பூன் கீ விட்டா போதும். நல்லா பொரியணும் திராட்சை. திராட்சை பொரிஞ்சோன்னா அதை எடுத்து நம்ம லாஸ்டா
இதுக்கு கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து ஆற வச்சுட்டோம் பாயசம்னா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹனி ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் ஹனி இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த குங்குமப்பூ பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் எலைச்சி பவுடர், ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்கிற திராட்சை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட், நோ சுகர், நோ மில்க், நோ ஜாகரி பாயசம் ரெடி. இந்த ஆல்மண்ட்ஸ், வால்நட், ஃபிளாக்ஸ் சீட், சன்ஃப்ளவர் சீட்லாம் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இதெல்லாம் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ண கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெரி ஹெல்த்தி, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட. இது ஒரு குவிக்காக பண்ணக்கூடிய வெரி ஹெல்த்தி பாயசம்.